திரைக்கு பின்னால் இருக்கிற எங்களை முதல்ல மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மெயின் நிக்கில்ஜி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சக்திஜி ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. மவுண்டேஜஸில் இதில் எனக்கு அவ்வளோ ஒர்க் இல்லை, கான்செப்ட் மட்டும்தான் அவர்கிட்ட நாங்கள் கலந்து இது பண்ணேன். இன்னொரு 2-3 சாங்ஸ் இருக்குது, சிங்கப்பள்ளி மலேசியாலையும் பண்ணுறாங்க. ஸோ அந்த சாங்கை பண்ண பிறகு இன்னொரு சாங்கை பற்றி பேசுகிறேன். அண்ட் இதை பார்க்கும்போதே தெரியுது, வசந்தி கூட ஒர்க் பண்ணும்போது சாங்ஸோடைய அவுட்புட் நல்லா வரும் அப்படிங்கிறது இந்த கட்டிங்ஸ் பார்க்கும்போது தெரியுது ஒர்க்கினுடைய ஸ்டைல். அண்ட் முதல் அப்படின்றது அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு, என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சக்தி சாருக்கு 2வது படத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரு காமெடி ஸ்கிரிப்டுக்கு பெரியசாமி சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இதை பார்க்கும்போது தெரியுது வேலு ஹீரோக்கும் அண்ட் பாலா நம்ம பார்க்கும்போது தெரியுது அவங்களோட அந்த முதல் படம் மாதிரி தெரியல, ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. தனுஷார் கூட ஒவ்வொருத்தோடையும் ஃபர்ஸ்ட் படங்கள்லேருந்து ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஹீரோஸை பற்றி நமக்கு தெரியும். ஸோ இவர் நடிக்கல நல்ல நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. இப்படியும் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபியூச்சர். அண்ட் விவேகா சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் அரவான் அதுலலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய லிரிக்ஸுக்கு நான் கோரியோகிராஃபி பண்ண போகிறேன். அண்ட் ஹீரோயின் ஐஸ்வர்யா அண்ட் அவங்க 2 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் டைலாக் எழுதின கேபிள் சங்கர் சார் எனக்கு எப்படி நட்புனா ஒன்லி ஃபேஸ்புக்கில் எனக்கு நட்பு. இன்னைக்கு தான் நாங்கள் நேரில் மீட் பண்ணி பேசுகிறோம். பிடித்த விஷயம் தெளிவாக எல்லா விஷயத்தையும் போல்டாக ஃபேஸ்புக்கில் அப்படி போட்டுக்கிட்டே இருப்பார். ரொம்ப பிடிச்ச விஷயம் மீட் பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயின் சக்திஜியோட பிரதர் அவர் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி எல்லா விஷயங்களும் எப்படி பண்ணுறதுங்கிறது பண்ணுறாங்க. எகைன் வாழ்த்துக்கள் டைரக்டர் அவர்களுக்கு. திரும்பியும் சொல்லுவேன், எங்களுக்கு வேலை கொடுப்பது சங்கம் இல்லை, ப்ரொடியூசர் அந்த டைரக்டர் எங்களுக்கு வேலை கொடுக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நாங்கள் எப்போ உறுதுணையாக இருப்போம். நன்றி. என் பேர் பாலா. இந்த படத்துக்கு முதல் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சக்தி அண்ணா பொறுத்தவரை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப சீரியஸ் இல்லாமல், ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணையில் ரொம்ப ஹார்டாக கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாகவும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக எப்படி சொல்லணும்னு தெரில, முறையாக பேசுகிறேன். அது ப்ரொடியூசர் சார் எப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார். எப்போவுமே காலையில் வந்து ஸ்பாட்டுக்கு வரையில் கூட ரொம்ப யாருக்கும் ஒரு டென்ஷன் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டாக பேசி நல்லா எங்களுக்கு உற்சாகப்படுத்துவாங்க. ப்ளஸ் எங்கள் டீம் கேமராமேன் வசந்த் ரொம்ப நல்லா ஷூட் பண்ணி கொடுத்தாரு. அதனால எனக்கு ரொம்ப வேலை ஈஸியாச்சு. ஏன்னா ஒரு டைரக்டரும் ஒரு கேமராமேனும் எவ்வளோ நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்களோ எங்களுக்கு எடிட்டிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி, எனக்கு எவ்வளோ பேச தெரியல. மற்ற எல்லாருக்கும் நான் நன்றி. வணக்கம். பிகைண்ட் அவுட் நேயருக்கு எனக்கு முதல் வணக்கங்கள். என் பேர் சக்திவேல். என்னோட முதல் படம் கந்தக்கோட்டை, ரகுல் பூர்ண நடிச்ச கந்தக்கோட்டை என்னோட முதல் படம். அந்த படத்துக்கு அப்புறம் நான் இப்போ பண்ணுற படம் வந்து ஈஸ்வர் கோமதி. ஆக்சுவலாக ஸ்டார்ட்டாக நாங்கள் ஈகோ அப்படின்னு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஈஸ்வர் கோமதி 2 பேருக்கு நடக்கிற கலகலப்பான நகைச்சுவை நடக்கிற ஈகோ பிரச்சனை தான் இந்த படத்தோட ஒன்லைன். முழுக்க பார்த்தீங்கன்னா இதில் புதுமுகங்கள் அதிகமாக நடிச்சிருக்காங்க. வேலுன்னு ஒரு ஹீரோ லான்ச் பண்ணியிருக்கோம், புதுமுகங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அனஸ்வரம் ஒரு புதுமுக ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. கனகாம் சீரியல்லேருந்து, விஜய் டிவி கனகாம் சீரியல்லேருந்து பாலசந்தன் ஒரு காமெடி ஆக்டர் நாங்கள் லான்ச் பண்ணோம், காமெடி ஆன் பண்ணிருக்கோம். இவங்க 3 பேருக்கு நடக்கிற ஒரு கலகலப்பான டிராவல் தான் மொத்த படமே. இது வந்து விபி ஸ்டில் பேனரில் வந்து தயாரிச்சிருக்காங்க, பெரியசாமி வச்சு தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது முழுக்க இது என்ன மாதிரியான ஒரு படம்னா முழுக்க உட்காந்து 2 மணி நேரம் தியேட்டருக்குள்ள உட்காந்து ஜாலியாக சிரிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு படமாக தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச்சில் தான் ட்ரெய்லர் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஜேனலில் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி நல்லா வந்திருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக ட்ரெய்லர் லான்ச்சுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து மீடியா பீப்பிள் தான் கூட்டிருக்கோம். பத்திரிகை, தொலைக்காட்சி அண்ட் ஊடக நம்பருக்கு அனைவரும் எல்லாத்துக்கும் முன்னாடியும் லான்ச் பண்ணி அவங்க மூலியமா போய் ரீச் ஆகணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா ஒரு படத்தை நல்ல படத்துக்கு வெற்றிக்கு முன்னாடி இவங்களோட உழைப்பு பெருசாக இருக்குது. அவங்க முன்னாடி லான்ச் பண்ணி அது மூலியமா ரீச் ஆகணும் தான் ஆசைப்படுறோம். கண்டிப்பாக அது நல்லா வந்திருக்கு ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வேலு. ஈஸ்வர் கோமதி படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்கேன், ஈஸ்வர்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை கந்தக்கோட்டை படத்தை இயக்கிய சக்திவேல் அவர்கள் இயக்கியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் வந்து இட்ஸ் ரொமான்டிக் காமெடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து இல் பி எ ஃபன் ரோலர் கோஸ்டர் ரைட். ஒரு எவ்ரி சிங்கிள் இன்ஸ்டன்ட்ல வந்து யூ வில் பி லாஃபிங், அது வி கேன் கேரண்டி யூ. இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணப்போ எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணமோ அதே அளவு இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்ப என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ், என் பேர் அனஸ்வரா. இன்னைக்கு we've come for the press meet of the movie Ego. I play the character Gomathi in it. ரொம்ப லவபிளான ஸ்வீட் பொண்ணு, துருத்துருன்னு இருப்பா. எல்லாருமே ஃபேமிலி ஓரியன்டான பொண்ணு, ரொம்ப ஹோம்லியா இருப்பா. அப்பானா உயிர் அந்த மாதிரி. And it was very nice playing a character like this.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் ஆல்சோ லைக் ஹவ் ஐ ஆம் இன் ரியல் லைஃப். மை பேரண்ட்ஸ் அண்ட் my sister, my family, they're all like, we are really close and so important. Yes, that is also one of the main reasons I like this script also. நான் பிறந்ததும் வளர்ந்ததும் சென்னையில தான், ஆனா என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து கேரளா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆல்சோ. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு, நர்வஸ்னஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு ஃபீலிங். வணக்கம், என் பேரு நிகிதா ஜெயின். நான் இந்த படத்துல ஹீரோயினோட சிஸ்டர் கேரக்டரா பண்ணிருக்கேன். கேரக்டர் பேர் பத்மான்னு. நாங்க ரொம்ப ஜாலி பண்ணோம். அந்த இதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது. டைரக்டரும் ரொம்ப ஜாலி டைப். அவங்க எனக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சதுன்னா, டைரக்டர் எங்க நெய்பர். ஸோ அவங்க ஒரு வாட்டி கேட்டாங்க இப்படின்னு, ஒரு கேரக்டருக்கு பண்ணுவியான்னு. சரி நான் ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது கேரக்டர். ஸோ எனக்கு அந்த டைரக்டரும் ரொம்ப ஜாலி டைப். அவங்க கந்தக்கோட்டையும் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. ரொம்ப நல்ல மூவி இது ஈகோன்னு. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் வாட்சபிள் மூவி. அதுக்கப்புறம் இது காமெடி கம் ரொமான்டிக் இருக்கு. ஸோ எல்லா ஃபேமிலி சேர்ந்து போகலாம். ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஸோ இட்ஸ் அ மஸ்ட் வாட்சபிள் மூவி. தேங்க்யூ. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பாலசரவணன். ஈகோ ஈஸ்வர் கோமதி இந்த படத்தில் வந்து நான் காமெடி பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் நான் கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா கேரக்டருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா இந்த கேரக்டர் நல்லா வர வச்சது காரணம் அவர் தான். ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சார் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், அப்புறம் ஹீரோயின், ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு கலகலப்பான ஆட்கள். ஷூட்டிங்கில் கூட அப்படி தான் கலகலப்பாக ஜாலியாக தான் இருந்தோம். ஸோ அதே மாதிரி படமும் நல்லா கலகலப்பாக ஜாலியாக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். பிடிக்கணும். நீங்கள் தான் படத்தை பார்த்து சொல்லணும். நன்றி. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கேபிள் சங்கர். நான் ஈகோ படத்துடைய டைலாக் ரைட்டர். ஒரு ஜாலியான ஒரு காதல் கதையை நீங்கள் இந்த படத்தின் மூலமாக பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டு ஃபினிஷ் வரைக்கும் ரொம்ப ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹிலாரியஸ் காமெடி ப்ளஸ் ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் டைலாக் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சக்திவேலுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த டீம் ஒரு ரொம்ப ஜாலியான டீம். ஸோ படமும் அதே போல் நல்ல ஜாலியாக வந்திருக்கு. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். ட்ரெய்லரும் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் பாலா, இந்த படத்தோட எடிட்டர். ஈகோ டீம் ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் அந்த மூவி பண்ணியிருக்காங்க. படத்தை ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய லொக்கேஷன்ஸ், சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்ரெய்லர் அதோட நல்லா இருக்கு. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ்.